ஹலோ ஹோல் வெல்கம் பேக் டு குக் அண்ட் ட்ராவல் வித் சென்னை. இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மட்டன் குழம்பே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சிலருக்கு மட்டனில் கவுச்சி ஸ்மெல்லு வரதுனாலே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதில் என் ஹஸ்பண்டும் ஒருத்தர். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 முழு பூண்டு இந்த மாதிரி தோல் ஊற்றி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், காஞ்ச மிளகாய் ஒரு 5-6, நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6 போட்டுக்கோங்க. காரம் இல்லாத பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதெல்லாம் லைட்டாக வதங்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மட்டன் குழம்பு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் 1-2 எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா போட்டிருப்பேன். தேவைப்பட்டால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த மசாலாவை இதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் 1 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக்கரை லாக் பண்ணாமல் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். மசாலா போட்டதுமே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்படியே தண்ணி ஊற்றாமல் கூட குக்கர் லாக் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டிங்கன்னா மட்டன் சுக்கா மாதிரி ரெடி ஆகிடும். குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குக்கர் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை டேக் பண்ணுங்கள். அப்படியே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.